1948 இருந்து இந்தியாவில் இயங்குற ஒரே ஒரு இலவச ரயில் எங்க என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் இயங்கக்கூடிய ஒரே ஒரு இலவச ரயில், சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அதில் 27 கிராம மக்கள் தினந்தோறும் பயணிக்கிறாங்களாம். சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த ட்ரெயினில் 800 மக்கள் இலவசமாக பயணிக்கிறாங்களாம். ஹிமாச்சல பிரதேசில் சட்லஜ் நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி ஒன்று இருக்குது. இந்த நதியை இணைக்கும் விதமாக ஒரு பாலம் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, பாலம் கட்டுவதற்கு தேவையான சிமெண்ட், மண், கல், ஜல்லி எல்லாமே இது வாங்கி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இந்த பாலம் கட்டும் இடத்திற்கு கொண்டு வரதுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. என்ன அப்படின்னா, பஞ்சாப்ல இருந்து இந்த ஹிமாச்சல பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தண்டவாளங்கள் அமைச்சு அந்த கட்டுமான பணிக்காக ஒரு ட்ரெயினையும் இவங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் மூலமா தான் இந்த பாலம் கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள்ல இருந்து அந்த பாலம் கட்டுவதற்கு தேவையான வேலையாட்கள் முதல் எல்லாருமே வந்து இலவசமா வருவாங்களாம். அது மட்டும் இல்லாம வேலையை முடிச்சு இவங்க ரிட்டர்ன் போகும் பொழுதும் அந்த ட்ரெயின் மூலமா தான் போவாங்களாம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலம் கட்டும் பணியானது 1963 நிறைவடைந்துருச்சு. ஆனா இன்ன வரைக்கும் அந்த பாலம் கட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ரயிலின் மூலமா நிறைய மக்கள் அந்த ரயில்ல தினந்தோறும் பயணம் செய்யறாங்களாம். பஞ்சாப்ல உள்ள நங்கல்ல இருந்து ஹிமாச்சல பிரதேசத்துக்கு உட்பட்ட பக்ரா வரைக்கும் தான் இந்த ரயில் சேவையானது தொடரப்படுது. அது மட்டும் இல்லாம இதை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட 27 கிராமத்துல இருக்க மக்கள் எல்லோருமே இந்த ரயில் சேவையை இன்னைக்கு வரைக்கும் இலவசமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 மக்கள் தினந்தோறும் இந்த ரயில் மூலமா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே மரப்பெட்டியோடு இயங்கும் இந்த ரயில் பெட்டியில வெறும் டீசல் இன்ஜின் மட்டும் தான் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே குறிப்பிடத்தக்கது.